ஹாய் ஆல், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது இன்னும் ஒரு 12 இல்லை 18 மாதத்துக்குள்ளே அமலுக்கு வருது. இதோட நோக்கம் என்னென்னா, தனிநபர்களோட தனி உரிமைகளை பாதுகாப்பதும், அப்புறம் தரவுகளை கையாளுற நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இன்டர்நெட்டில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த 2023 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே 2025 இப்போது நிறைய ரூல்ஸ் அறிவிச்சிருக்காங்க. தனிநபர்களின் தரவுகளை பெற அவர்களிடம் வெளிப்படையாக ஒப்புதல் பெற வேண்டும். அதாவது அவங்க நம்மக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தான் அவங்க நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு DPDPA 2023 இந்த ஆக்ட் படி தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரூல்ஸ். டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட். DPDPAனா டிஜிட்டல் ப்ரொடக்ஷன் டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட். நெக்ஸ்ட்டு நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த திட்டம் ஆகஸ்ட் 2, 2025 கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் இதில் பயன்பெற்றவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 8.81 லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இது என்ன நோக்கம் அப்படின்னா, மருத்துவ பரிசோதனை, உயர் மருத்துவ கண்காணிப்பு முகாம்கள் நடத்தி அதன் மூலமாக மக்களோட நோய்களை தீர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு தாய்மானவர் திட்டம். தாய்மானவர் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 70 வயதிற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் 70 வயதுக்கு மேற்பட்ட வயதானவங்களுக்கும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருள் வழங்குறது. இந்த பொருளை எங்கே கொண்டு வாங்கன்னா வீட்டுக்கே கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி ரேஷன் பொருட்களை வீட்டுக்கு கொண்டு கொடுக்கறதுல மதுரை முதல் இடத்துல இருக்குது. இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆகஸ்ட் 12, 2025. இன்றைக்கி 2 திட்டம் பார்த்துருக்கோம். நலங்காக்கும் ஸ்டாலின் அது ஆகஸ்ட் 2, 2025. தாய்மானவர் திட்டம் ஆகஸ்ட் 12, 2025. இது ரெண்டுமே இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் டேட்டா. தேங்க்யூ.